என் பேர் பூவரசன். நான் என் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. நான் மாதாவரத்துலேருந்து வரேங்க. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டேன். இங்கேருந்து நான் கள்ளக்குறிச்சி போகணும். அதுக்காக பஸ்ஸுக்கு வந்து இறங்கியிருக்கேன். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அதுக்கு மட்டும் ப்ராப்பராக ஒரு ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளியாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பேட்டரி கார் இல்லை வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்தாக்க ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். லக்கேஜ் எடுத்துகிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களால் முடியாது. அதுதான் சார் எனக்கு பிரச்சனை. சொந்த ஊருக்கு போகிறீங்களா? சொந்த ஊருக்கு போகிறேன் சார். இங்கேருந்து அங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, உங்களால் போக முடியுமா? எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது சார். 1 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். அதுக்கப்புறம் பெயின் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இது ஃபெசிலிட்டிஸ் தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகள்னா நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ நேரமாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? வண்டி வந்துட்டா பேட்டரி கார் ஏதாவது? இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இறங்கினேன். வண்டி வரலன்னு யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். அப்புறம் போகணும். இது வரைக்கும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? கிடைச்சா போகணும் சார். ஓகே. வணக்கம். என் பேர் வந்து மோகன். நாம் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்குறோம். பஸ் ஸ்டாண்டு நல்ல அழகாக நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. புதுசாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் உள்ள மெயின் டிஃபெக்டிவ் என்னென்னா, லோக்கல் மாநகர பேருந்தில் வந்து இறங்கி வெளியூர் போகிறதுக்கு பஸ்ஸை பிடிக்க வரணுன்னா கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியிருக்கு. அது எப்படி வரணுங்கிற அந்த நேம் போர்டு இப்போ எதுவுமே இல்லை, சரியாக வைக்கலை. அந்த நேம் போர்டு எல்லாம் வச்சா ஓரளவு நடந்து உள்ள 1 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் பேசஞ்சர்ஸுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதோட மாற்றுத்திறனாளிகள் வரணும்னா ரொம்ப கஷ்டம். மாற்றுத்திறனாளிகள் வர்றதுக்கு ஏதாவது நல்ல ஏற்பாடுகள் பண்ணணும். உள்ள எலக்ட்ரிக் கார் மாதிரி ஏதாவது விட்டு ஃப்ரெண்டில் இருந்து உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க எந்த பஸ் டெர்மினல் எந்த நடைமேடைக்கு போகணுமோ அது வரைக்கும் கொண்டு விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணால் பொதுமக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ மக்கள் உள்ள சிட்டிக்குள்ளே இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு முறையான அறிவிப்பு பலைகள் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றாங்கன்னா அங்கேருந்து பஸ் ஏறி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எம்டிசி பஸ்ஸை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிடலாம். ஆனால் அங்கேருந்து நம்ம எங்கே போகணும் எப்படி போகணும்னு உள்ளே போகிறதுக்கு முறையான அறிவிப்பு பலகைகள் இல்லாதனால மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டு கேட்டு தான் போயிட்டுருக்காங்க. அந்த முறையான அறிவிப்பு பலகைகள் இருந்தால் அதை பார்த்து மக்கள் அந்த சைன் போர்டை பார்த்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே 1 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியிருக்கு. அதுக்கும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பயணிகளுக்கு. அதுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஏதாவது ரேலி மாதிரியோ அல்லது ஒரு பேட்டரி கார் மாதிரி ஏதாவது இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும்.